அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் விஸ்வா. எனக்கு தற்போது 28 வயதாகுது. அளவான உயரம், அழகான தோற்றம். இப்போ நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராணிப்பேட்டை போகும்போது பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தேன். மதியம் 1 மணி இருக்கும். நான் ஜன்னல் பக்கமாக பார்த்துக்கிட்டு இருந்துட்டு பஸ்ஸு உள்ள என்னுடைய பார்வையை செலுத்தினேன். அப்போ தான் எதிர் வீட்டில் ஒரு அழகான கவர்ச்சியான நடுத்தர வயது ஆன்ட்டி ஒருத்தங்க இருக்கிறத பார்த்தேன். அவங்களோட பேர் கவிதான்னு எனக்கு பிறகு தெரிஞ்சது. மெல்லிய காட்டன் சாரி, லோ கட் ப்ளவுஸ், ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவங்களுக்கு எப்படி ஒரு 35லேருந்து 40 வயசு இருக்கலாம். மாநிறம், கழுத்தில் தாலி, நடுத்தரமான உயரம், பெரிய கண்கள், பார்க்கவே கவர்ந்து இழுத்தாங்க. அவங்களோட உடல் அமைப்பு சூப்பராக இருந்துச்சு. அதனால் அவங்கள நான் ரசிச்சுக்கிட்டே சைட் அடிச்சுக்கிட்டே வந்தேன். நான் பார்க்குறத அவங்களும் கவனிச்சிட்டாங்க. ஆனால் நான் பார்க்குறத அவங்க பார்த்தாலும் கூட என்னை முறைக்கிறதோ கோவப்படுறதோ எதுவும் அவங்க செய்யலை. நான் ரசிக்கிறத அவங்களும் ரசித்தாங்க. ஒரு கட்டத்தில் பஸ்ஸை விட்டு இறங்கும்போது அவங்கள பார்த்து நானும் சிரித்தேன். அவங்களும் என்னை பார்த்து சிரித்தாங்க. அதன் பிறகு நான் அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு போனேன். அவங்களும் அதே ஹோட்டலுக்கு எனக்கு முன்னாடி வந்தாங்க. அப்பவும் பார்த்து அவங்கள நான் சிரித்தேன். அதன் பிறகு நாங்கள் 2 பேரும் பேசலான்னு முடிவு பண்ணி டேபிளில் உட்கார்ந்தோம். சர்வர்கிட்ட காஃபி கேட்டேன். அவனும் 2 காஃபியை கொண்டு வந்து கொடுத்துட்டு போனான். அப்போ நான் என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டேன். அவள் வேலூர் போவதாக சொன்னாள். காஃபியை குடித்துவிட்டு சில பொருட்கள் வாங்க இருவரும் சேர்ந்தே கடை வீதிக்கு நடக்கையில் என்னை அவள் இடித்தாள். அவள் வேண்டுமென்றே அவள் என்னை இடித்தது போலதான் எனக்கு தோன்றியது. எனக்கும் சில சாமான்களை பேரம் பேசி வாங்கியும் கொடுத்தாள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்னை தொட்டு தொட்டும் பேசி கொண்டிருந்தாள். அவளுக்கு சில பொருட்கள் வாங்க வேண்டியதென்று சொன்னாள். சரி, வாங்கலாம் என்று நானும் சென்றேன். அப்போது அவள் எனக்கு உள்ளாடை தான் வேணும் என உள்ளாடை வாங்கியும் கொண்டாள். அப்போது அவளுடைய அளவை அந்த கடைக்காரனிடம் சொன்னாள். அதை அவள் எனக்கு மறைமுகமாகவும் தெரிவித்தாள் என்பது எனக்கும் புரிந்தது. பிறகு எல்லா ஜாமானையும் வாங்கிவிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம். நான் மீண்டும் பேச ஆரம்பித்தேன். உங்கள் வீடு எங்கே இருக்குது என்று நான் கேட்டேன். அவளோ கலவை பக்கம் இருக்கு, இந்த ரூட் நம்பர் பஸ் வந்து போகும் என்றும் சொன்னாள். மறக்காமல் செல்ஃபோன் நம்பரையும் கொடுத்து என்னை வீட்டுக்கும் அழைத்தாள். அடுத்த நாள் மாலை அவளுடைய வீட்டின் முகவரியை தெரிந்து கொண்டு தேடி கண்டுபிடித்து விட்டேன். வீட்டில் அவளுக்கு பொருந்தாத கணவர், அதாவது அவனுடைய கணவர் எப்போதுமே குடிபோதையில் தான் இருப்பார் போல. 10 வயதில் ஒரு மகனும் இருந்தான். சின்ன வீடுதான். சிறிது நேரத்திலே எனக்கு காஃபியும் போட்டு கொடுத்தாள். புறப்படும் போது அவளே தான் ஆரம்பித்தாள். நாளைக்கு வேலூர் வருவேன் என்று சொன்னாள். எனக்கும் ஜவ்வாதுமலை போக வேண்டிய வேலை உள்ளது என்று அவளுடைய கண்களை பார்த்தே சொன்னேன். நேரம் கிடைத்தால் என்னுடன் வருகிறாயா என்றும் கேட்டேன். அந்த அர்த்தம் புரிந்து அவளும் சிரிப்புடன் தலையாட்டினாள். மறுநாள் ஜவ்வாது மலை செல்லும் பஸ்ஸில் என் அருகில் அவள் உட்கார்ந்திருந்தாள். வெளிக்காற்றை அனுபவித்தவாறே தலைமுடி பறக்க மிதமான சென்ட் வாசனையுடன் அவள் என் பக்கத்தில் அமர்ந்திருந்தாள். நீலம் பச்சம் கலந்த சில்க் புடவை, மேட்சிங் கலர் ஜாக்கெட், தலைமுடியை அழகாக பின்னி விட்டிருந்தாள். அடிக்கடி என் மீதும் சாய்ந்து கொண்டாள். பஸ்ஸும் ஊருக்குள் நுழையும் போது நாங்கள் வழியிலேயே இறங்கிக் கொண்டோம். நேராக அவளுடன் எனக்கு நல்ல தெரிந்த ஒரு லாட்ஜில் ரூம் போட்டோம். மதிய உணவை ஆர்டர் செய்து அதுவும் வந்து விட்டது. இருவரும் சாப்பிட்டோம். என்னுடைய வழக்கமான பாணியில் நான் கேட்டேன், கவிதா, உன் புருஷன் உன்னை அடிக்கடி உன்னுடன் சந்தோஷமாக இருப்பானா? அவன் எப்போதுமே மதுபோதையில்தான் இருப்பான் என்று சொல்கிறாயே என்று நானும் ஓப்பனாக கேட்டேன். அவளும் ஏக்கத்துடனே சிரித்தாள். என்னுடைய சொந்த ஊர் திருப்பத்தூர் பக்கம். வேலை பார்க்க சென்னைக்கு வந்தேன். என் கணவனுடைய ஊர் திருத்தணி. கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நாங்கள் 2 பேரும். எங்களுக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனும். அவரோ குடிகாரன் ஆயிட்டார். இப்பெல்லாம் அவருக்கு அதில் ஆர்வமே இல்லை. எனக்கு குழந்தை பிறங்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அவர் பண்ண மாட்டார். காஞ்ச மாடு கம்பளை மேற மாதிரி கடகடன் எல்லாத்தையுமே முடிச்சிடுவார். எப்படியோ அவரோட வாழ்ந்து 2 பிள்ளையும் பெற்றுட்டேன். குழந்தை பிறந்த பிறகு இப்போ அவர் என்னை கண்டுக்கிறதே இல்லை, என்னை அவர் தொடுறதே இல்லை. எனக்கோ தாம்பத்திய வாழ்க்கையை அதிகமாக அனுபவிக்கணும் ஆசை அப்படி சொல்லிக்கிட்டே என் மேலே சாஞ்சும் கொண்டா. அவள் இப்படி ஓப்பனாக சொல்லிவிட்டு என் மீது சாய்ந்தது, ஏண்டா இன்னும் நேரத்தை வீணடிக்கிற, சீக்கிரம் ஆரம்பிடா என்று சொல்லுவது போல இருந்தது. அதன் பிறகு நாங்கள் எதற்காக லாட்ஜுக்கு வந்தோமோ அந்த விஷயத்தை தொடங்கினோம். அன்றே நானும் அவளும் பலமுறை உல்லாசமாக இருந்தோம். அதன் பிறகு வீட்டுக்கு சென்ற பிறகு நாங்கள் முன்பை விட இப்போது அதிகமாக செல்போனில் பேசி பழகவும் ஆரம்பித்தோம். அதன் பிறகு நாங்கள் அவளுக்கு தினமும் என்னுடன் உல்லாசமாக இருக்க வேண்டும் என தோன்றியது. அதற்காக அவள் தன்னுடைய கணவரிடம், எனக்கு ஒரு தனியார் நிறுவனத்தில் ஹவுஸ் கீப்பிங் வேலை கிடைத்திருக்கிறது, அதனால் நான் அங்கு இனி வேலைக்கு செல்லப் போகிறேன் எனவும் சொல்லிவிட்டு தன் கணவனை ஏமாற்றி என்னுடன் தினமும் உல்லாசம் அனுபவிக்க திட்டமிட்டிருந்தாள். அதன் பிறகு அவளுடைய கணவனும் சரி, தன்னுடைய மனைவி வேலைக்கு தானே செல்கிறார் என அனுப்பவும் சம்மதித்தார்.
அதன் பிறகு நானும் அவளும் அடிக்கடி லாட்ஜில் அறை எடுத்து உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம். அப்போதுதான் நான் அவளிடம் சொன்னேன், நீயும் உன் கணவனிடம் நீ வேலைக்கு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு தான் வந்திருக்கிறாய். அப்படியானால் உனக்கும் மாதம் மாதம் நான் பணம் தர வேண்டியதுள்ளது. அதே போல நாமும் தினமும் இந்த முறை லாட்ஜில் அறையெடுத்து சந்தோஷமாக இருந்தால் ஒவ்வொரு முறையும் 1000 ரூபாய் செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. இது எனக்கு பெரிய இடையூறாக இருக்கிறது. இதற்கு ஒரு வழி செய்ய வேண்டும் எனவும் நான் சொன்னேன். அப்போதுதான் அவள் சொன்னால், இனி நாம் லாட்ஜில் உல்லாசமாக இருக்க வேண்டாம். நீ எங்காவது ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு வீடை வாடகைக்கு எடு. வீடு ஒன்றும் பெரிதாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஒரு பெட்ரூம் இருந்தாலே போதும். ஒரு பெட்டு போடக்கூடிய அளவுக்கு அந்த வீடு இருந்தாலும் கூட போதும். அதிலே நாம் சந்தோஷமாக இருந்து கொள்ளலாம். சின்ன வீடாக பாரு, உனக்கும் வாடகையை மட்டுமே கொடுத்தாலே போதுமானதாக இருக்கும். மாதம் 2000 அல்லது 3000க்குள்ளே சின்ன பட்ஜெட்டில் ஒரு வீடை பாரு என்றும் சொன்னாள். எனக்கும் அதுதான் சரி எனப்பட்டது. அதன் பிறகு நாங்கள் வாடகைக்கு ஒரு வீடை பிடித்து கொண்டோம். அதன் பிறகு தினமும் அவள் கணவனிடம் வேலைக்கு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு என்னுடன் அந்த வீட்டிற்கு வந்து விடுவாள். நானும் அவளும் அடிக்கடி அந்த வீட்டில் உல்லாசமாக இருந்து எங்களுடைய கள்ளக்காதலை வளர்த்து வந்தோம். கவிதாவின் கணவனுக்கு அதன் பிறகு அவள் மீது சந்தேகமும் வர ஆரம்பித்தது. இப்போதெல்லாம் திடீரென வேலைக்கு செல்கிறாள், அடிக்கடி செல்போனில் யாரிடமோ பேசுகிறாள் என்று அவளுக்கு சந்தேகம் வந்தது. இதனால் கவிதாவை அவர் ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தார். ஒரு நாள் அவர் தான் வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டை விட்டு கிளம்பிய கொஞ்ச நேரத்திலேயே கவிதாவும் வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு என்னை சந்திப்பதற்காக நாங்கள் வாடகைக்கு குடியிருந்த வீட்டிற்கு வந்தார். அந்த சமயத்தில் அவருடைய கணவனோ வேலைக்கு செல்லாமல் கவிதாவை ரகசியமாக பின்தொடர்ந்து வந்திருந்தார். அந்த சமயத்தில் தான் கவிதா என்னுடைய வீட்டிற்கு வந்து என்னுடன் தனிமையில் இருந்தார். அதனை அவருடைய கணவனும் பின்தொடர்ந்து வந்து வீட்டின் ஜன்னல் கதவை திறந்து உள்ளே என்ன நடக்கிறது என பார்த்து விட்டார். அப்போது நானும் கவிதாவும் வீட்டில் உல்லாசமாக இருந்ததை பார்த்து அவர் அதிர்ச்சியடைந்தார். அதன் பிறகு எங்களை அந்த ஸ்பாட்டிலேயே வைத்து கையும் களவுமாக பிடித்து என்னையும் கவிதாவையும் கண்டிக்கவும் செய்தார். இனி இதுதான் நீ வேலை பார்க்கக்கூடிய லட்சணமா? நீ இவனுடன் தினமும் சந்தோஷமாக இருப்பது தான் என்னுடன் பொய் சொல்லிவிட்டு வேலைக்கு வருகிறேன் என்று தனியாக ஒரு வீடு எடுத்து அவனுடன் குடும்பம் நடத்தக்கூடிய அளவுக்கு வந்து விட்டாயா என அவளை கண்டபடியாக அசிங்கமாக கேட்டார். அதன் பிறகு கவிதாவை வீட்டுக்கு அழைத்து சென்ற அவர் கவிதாவை எந்த அளவுக்கு அடித்து கொடுமை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தன்னுடைய வெறியை தீர்த்து கொண்டார். தினமும் அவர் குடித்துவிட்டு வந்து கவிதாவை அடிப்பதையும் வழக்கமாக கொண்டார். அவருடைய செல்போனையும் பிடுங்கி வைத்து கொண்டார். இனி நீ வேலைக்கு செல்லக்கூடாது எனவும் தடுத்து விட்டார். இதனால் நானும் கவிதாவும் சந்தித்து கொள்ள முடியாமலும் உல்லாசமாக இருக்க முடியாமலும் தவித்து வந்தோம். நாட்கள் செல்ல செல்ல அவருடைய கணவன் முன்பை விட இப்போது அதிகமாக குடிக்க ஆரம்பித்து விட்டார். தன்னுடைய மனைவி தனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்துவிட்டாலே என தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் முன்பை விட இப்போது அதிகமாக குடிக்கவும் ஆரம்பித்து விட்டார். ஒரு நாள் கவிதா தன்னுடைய கணவன் மதுபோதையில் தூங்கிய பிறகு அவருடைய செல்போனை எடுத்து எனக்கு தொடர்பு கொண்டாள். என்னுடைய கணவன் இப்போதெல்லாம் என்னை அடித்து சித்திரவதை செய்கிறார். முன்பை விட அதிகமாக குடித்துவிட்டு வந்து என்னை கொடுமைப்படுத்துவதாகவும் நான் உன்னை சந்திக்க முடியாமல் தவிர்த்து வருவதாகவும் இதற்கு இடையராக இருக்கக்கூடிய அவருடைய கணவனை தீர்த்து கட்டிவிட்டால் நாம் எப்போதும் போல சந்தோஷமாக இருக்கலாம் எனவும் கூறினாள். எனக்கும் அதுதான் சரி எனப்பட்டது. நானும் அதற்கு சம்மதம் தெரிவித்தேன். நான் ஒரு திட்டமிட்டு ஒரு 2 நாட்களில் உனக்கு தகவல் சொல்கிறேன் எனவும் நான் கூறினேன். அதற்காக கவிதா என்னுடைய செல்போனுக்காக காத்து கொண்டிருந்தாள். நானும் எப்படி கொலை செய்யலாம் என திட்டமிட்டேன். ஒரு காட்டு பகுதியை நான் பார்த்து வைத்தேன். அங்கு கொண்டு போய் கவிதாவுடைய கணவனை எரித்துவிட வேண்டும் என முடிவு செய்திருந்தேன். அதற்காக முன்கூட்டியே நான் அந்த பகுதியில் கேனில் பெட்ரோலை வாங்கி கொண்டு போய் அங்கு ஒரு இடத்தில் மறைத்து வைத்திருந்தேன். அதன் பிறகு கவிதாவுடைய கணவனை கொலை செய்து நாம் இந்த காட்டு பகுதிக்கு கொண்டு வந்து எரித்து விடலாம் எனவும் நான் கூறினேன். அவளும் அதற்கு சம்மதம் தெரிவித்தாள். அதன் பிறகு அன்று இரவு நான் கவிதாவுடைய வீட்டிற்கு சென்றேன். கவிதாவின் வீட்டிற்கு சென்று அவருடைய கணவன் போதையில் இருக்கும்போதே நானும் அவளும் சேர்ந்து கயிற்றால் அவருடைய கழுத்தை நெரித்து அவருடைய கணவனை கொலையும் செய்தோம். அதன் பிறகு என்னுடைய 2 வீலரிலேயே அவரை நடுவில் உட்கார வைத்தேன். அதற்கு முன்பாகவே நான் ஒரு மது பாட்டிலை வாங்கி சென்றிருந்தேன். அந்த மதுவை அவருடைய உடம்பில் எல்லாம் ஊற்றி அவர் மது போதையில் இருப்பது போலவும் யாராவது கேட்டால் போதையில் மயங்கிவிட்டார் அவரை வீட்டுக்கு அழைத்து சென்றேன் என்று சொல்லி பொய் சொல்லி சமாளித்து விடலாம் எனவும் முடிவு செய்து நான் இப்படி செய்தேன். கவிதாவுடைய கணவனை கொலை செய்துவிட்டு பைக்கில் நான் அவரை தூக்கி வைத்தேன். அந்த பைக்கை நான் ஓட்ட அவருடைய கணவனுக்கு பின்னாடி கவிதா உட்கார்ந்து அவரை பிடித்தும் கொண்டார். அதன் பிறகு நான் பார்த்து வைத்த அந்த காட்டு பகுதிக்கு நாங்கள் சென்றோம். அங்கு சென்ற பிறகு அவருடைய கணவனை அந்த காட்டு பகுதியில் பெட்ரோலை ஊற்றி முழுவதும் எரியும் வரை நான் அங்கிருந்து தான் பார்த்துவிட்டு தான் வீட்டுக்கு வந்தோம்.
அப்போது நான் கவிதா, உன்னுடைய வீட்டில் ஏதாவது தடயங்கள் இருக்கக்கூடாது, நான் உன்னுடைய வீட்டிற்கு வந்து ஒரு முறை பரிசோதனை செய்துவிட்டு நான் என்னுடைய வீட்டிற்கு செல்கிறேன் எனவும் சொன்னேன். அதற்கு கவிதாவும் சம்மதம் தெரிவித்தார். அந்த நேரத்தில் அவருடைய வீட்டிற்கு சென்று ஏதாவது தடயங்கள் மாட்ட வாய்ப்புள்ளதா என நான் பொறுமையாக சோதனையும் செய்தேன். எந்த விதமான தடயமும் இல்லை என்பதையும் உறுதி செய்து கொண்டேன். அப்போது நான் கிளம்புவதற்கு முன்பு, இடையராக இருந்த உன் கணவனையும் கொலை செய்து விட்டோம். இப்போது தடயங்கள் எதுவுமே இல்லை, நாம் மாட்டவும் மாட்டோம், இது நாம் கொண்டாட வேண்டாமா எனவும் கூறினேன். எனக்கு நான் சொன்னதை கவிதா புரிந்தும் கொண்டாள். அதன் பிறகு விடியும் வரை நானும் அவளும் அன்று இரவு அவளுடைய வீட்டிலேயே சந்தோஷமாக இருந்தோம். அதன் பிறகு விடுவதற்கு முன்பே நான் அங்கிருந்து கிளம்பிவிட்டேன். மறுநாள் கவிதா தன்னுடைய கணவனை காணவில்லை என போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று புகார் அளிக்குமாறும் நான் கூறிவிட்டு தான் வந்தேன். நான் சொன்னது போலவே கவிதாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று நான் கணவனை காணவில்லை எனவும் கூறினார். அப்போது போலீசார் உங்களுடைய கணவர் என்ன செய்கிறார், என்ன வேலைக்கு செல்கிறார் என்று விவரங்களையும் கேட்டார்கள். அதே போல கவிதாவிடமும் விவரங்களை கேட்டார்கள். அப்போது கவிதா அவருடைய கணவரிடம் சொன்ன அதே பொய்யை போலீசாரிடமும் தெரிவித்து விட்டாள். தான் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்வதாகவும் கூறியிருந்தாள். இதையெல்லாம் போலீசார் செக் பண்ண மாட்டார்கள் என நினைத்துதான் அவள் இந்த விஷயத்தையும் சொல்லி வந்தாள். அதன் பிறகு அவருடைய கணவனின் உடல் எங்குமே கிடைக்கவில்லை. இதனால் போலீசாருக்கு கவிதாவுடைய மீதே சந்தேகம் ஏற்பட்டது. அதனால் அவள் சொன்ன அந்த தனியார் நிறுவனத்திற்கு சென்று அவள் எப்படிப்பட்டவள் என விசாரிக்கலாம் எனவும் அங்கு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அங்கு சென்ற பிறகுதான் கவிதா அங்கு வேலையே செய்யவில்லை என்பதையும் போலீசார் கண்டுபிடித்தார்கள். இது போலீசாருக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. இதன் மூலமாக போலீசார் கவிதா நம்மிடம் வேலை செய்வதாக பொய் சொல்லியிருக்கிறாள், அதனால் அவள்தான் தன்னுடைய கணவனை கொலை செய்ய அதிகமான வாய்ப்பு இருக்கிறது என சந்தேகம் முழுவதும் அவள் பக்கம் திரும்ப அவளை காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார், நீங்கள் எந்த தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறீர்கள் சொல்லுங்கள், இந்த தனியார் நிறுவனம் தானே நீங்கள் சொன்னீங்க என்று மறுபடியும் கேட்க அவளோ திருத்திருவன முழிக்க, அதன் பிறகு போலீசார் தங்களுடைய பாணியில் விசாரணை செய்ய வேறு வழியின்றி கவிதா அனைத்து உண்மைகளையும் ஒப்புக்கொண்டாள். அதன் பிறகுதான் எங்களுடைய தகாதரவின் காரணமாக அவளும் நானும் சேர்ந்து அவருடைய கணவனை கொலை செய்து காட்டுப்பகுதிக்கு எடுத்து சென்று எரித்தது முதல் திரும்ப வீட்டுக்கு வந்து அவளும் நானும் உல்லாசமாக இருந்தது வரை அனைத்து விஷயங்களையும் போலீசாரிடம் வாக்குமூலமாக கொடுத்து விட்டார். இதை கேட்ட போலீசார் அதிர்ச்சியடைந்து காணாமல் போன வழக்கை கொலை வழக்காக மாற்றி என்னையும் கைது செய்துவிட்டனர். அதன் பிறகு எங்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்து விட்டனர்.